நமஸ்தே டு ஆல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி நம்ம ஹிந்தியில சொல்றோம்னா இன்னைக்கான நம்மளோட கிளாஸ். இப்போ எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பாவனை பாவனை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட தமிழ்ல இத பா அவளோட பாவனையை பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தான் பாவனை அப்படின்னா நம்மளோட ஃபீலிங், அதாவது சிரிக்கிறது, அழுகிறது, சேடா இருக்காது, கோவமா இருக்காது, இது எல்லாமே நம்ம பாவனம் முகபாவனை அப்படின்னு கூட சொல்லுவோம். அதே வேர்டை தான் ஹிந்தியில பாவனை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், அதை எப்படி ஹிந்தியில சொல்லலாம்? குஷ் குஷ். இப்ப ரொம்ப சேடா இருக்கும், அதை நம்ம எப்படி சொல்லலாம்? துக்கி துக்கி. இப்ப ரொம்ப நம்ம கவலையா இருக்கும், அதை எப்படி சொல்லலாம்னா பரேஷான் பரேஷான். இப்போ நம்ம கோவமா இருக்கோம், ஆங்கிரி ஆங்கிரி எப்படி நம்ம சொல்றது? குசா குசா. அடுத்தது லவ் லவ் எப்படி சொல்லுவோம்? பியார் பிரேம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது ஹேட், நம்ம ஒருத்தவங்கள வெறுக்கிறோம், அதை எப்படி சொல்லலாம்? நஃப்ரத் நஃப்ரத். நெக்ஸ்ட் அஃப்ராய்ட், பயமா இருக்கு, அந்த பயமா இருக்கிறத எப்படி சொல்லுவோம்? டர் டர். இதுக்கு அடுத்து பெயின், வலி, அதை எப்படி சொல்லலாம்னா தர் தர்த். அடுத்து சாரி, ஒருத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறோம், அவங்க அதை எப்படி கேட்கலாம்? மாஃப் மாஃப். பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்றதுன்னா சுந்தர் அப்படின்னு சொல்லலாம். குப்ஷுரத் குப்ஷுரத் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நான்